அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி ரைட்டர் இருக்காங்க இல்லையா, நம்மளோட பிரியா தம்பி மேடம், அவங்கள பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். இருந்தாலும் இப்போ ஐநார் துணையில் வந்துட்டு அவங்க தான் ரைட்டருக்கு இருக்காங்க. இப்போ ஐநார் துணையில் லாஸ்ட் சீன் பார்த்தீங்களா? லாஸ்ட் சீனில் வந்துட்டு இது நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கார்த்திகா அம்மா வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்போ கார்த்திகா சொல்லுவாங்க, நீ எதுக்குமா அழுகிற, நான் சந்தோஷமாக தான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பயங்கரமாக ஷாக்காயிரும். அப்போ வந்துட்டு என்னைய இவ்வளோ நாள் எப்படியெல்லாம் அடித்த, எனக்கு பிடிச்ச இடத்துக்கு போக விடாமல், எனக்கு பிடிச்சதை செய்ய விடாமல் இவ்வளோ தூரம் பண்ணியே, இப்போ எனக்கு பிடிக்காத இடத்துக்கு நீ அனுப்பிட்டு என்னை பார்த்து அழுகிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து அவங்க அந்த இடத்துல டைலாக் சொல்லுவாங்க. அது வந்து காவேரிக்கு அந்த டைலாக் சாரதாவை பார்த்து சொல்கிறதுக்கு வச்சுருக்கலாமே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸில் வந்து பார்க்க முடியுது. பிரியா தம்பி மேடம் தான் கேட்குறாங்க, காவேரிக்கு இந்த டைலாக் வைங்களேன், காவேரி அவங்க அம்மாவை எதிர்த்து பேசிட்டு இந்த மாதிரி பேசிட்டு அவங்க விஜய் கிட்ட போகட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்து கன்சல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஆடியன்ஸோட பல்ஸையும் அவங்க எடுத்து தானே பண்ணுறாங்க. ஆடியன்ஸ் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறதே கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே வைக்கிறாங்க தானே. அதனால் வந்து காவேரிக்கும் அவங்க வந்து இப்போ கார்த்திகாவுக்கு நடந்த மாதிரியே காவேரிக்கு நடக்கும் அப்படின்னு நம்புவோம். நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான். என்ன மக்களை சொல்கிறீங்க? சூப்பராக இருக்கும் இல்லையா? செம்மையாக இருக்கும். நடந்தால் காவேரி எதிர்த்து பேசிட்டு எனக்கு எங்கள் விஜய் தான் முக்கியம் அப்படின்ட்டு போனால் சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு நம்மளை செம்மையாக வந்து கொண்டாடுவோம். அது நடக்குமா பார்ப்போம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இல்லையா?